சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Okay, questions? சங்கரம் சிவசங்கரம். ஆதிசங்கரருக்கு கோவிந்த பகவத் பாதர் குருவாக இருந்தார். ராமானுஜருக்கு யாதவ பிரகாசர் குருவாக இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தோதாபுரி குருவாக இருந்தார். தங்களுக்கு முருகப்பெருமானே குருவாக வந்தார். ஆனால் எடுத்தவுடனேயே சந்நியாசி, எடுத்தவுடனேயே மடாதிபதி என்று தனக்கென்று எந்தவித குருவுமே இல்லாமல் இந்த ஆன்மீக உயர்நிலைகளை காஞ்சி பெரியவர் அடைந்திருக்கிறாரே. அப்படியானால் குருவே இல்லாமல் ஒரு மனிதன் ஞானியாக வருவதும் சாத்தியம்தான் என்று காஞ்சி பெரியவரின் வரலாறு நமக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா? 68வது மடாதிபதியாக காஞ்சி மடத்தில் இருந்தவர் பரமாச்சாரியார் 12 வயசு பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு வர்றாரு. அவர் இவர்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ளேயே அவர் இறந்துடுறார். அந்த காலத்தில் வியாதி வைசூரி இருந்தது. அதனால் மேபி இட் வாஸ் டெஸ்டினி தட் he could not directly take the blessings of his guru, but there was a guru. இல்லைனாக்கா அவரே வேறு கூப்பிட்டு விடுறாரு. சொந்தக்காரங்க வேறு அவங்க ரெண்டு பேரும். அண்ட் சேம் திங் ஹேப்பன்ட் வித் ஸோ மெனி மகாத்மாஸ். இப்போ ராமானுஜர் இருக்காருன்னா அவர் யாதவ பிரகாசர் அப்படிங்கிற அந்த காலத்தில் பிராமின் தான் குருவாக இருக்கணும்னு இல்லை, யாதவர்கள் அவங்கெல்லாம் கூட இருந்தாங்க, வைஷ்ணவர்களாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த யாதவ பிரகாசர்கிட்ட ஆரம்பத்தில் இவர் இருந்தார். ஆனால் அந்த குரு நல்லவர் இல்லை. அவர் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி விட்டுன்னு இருக்கார் குருக்கு ராமானுஜர். அப்போ ராமானுஜர் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வருது. பார்த்துட்டு ஏன்டா அழுகுற அப்படின்னார். இன்றைக்கி நீங்கள் பாடம் எடுத்தீங்களே, அதில் பகவானுடைய கண் வந்து டாய்லெட் போயிட்ட குரங்கு பின்பக்கம் இருக்குமே அப்படி சிவப்பாக இருக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவது டாய்லெட் போனால் குரங்கோட பேக் சைடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு சூரியனை பார்த்தா தாமரை மாதிரி இருக்கும்னு ஏன் சொல்லலைன்னு. படவராஸ்கள் இப்படியா நீ எனக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி வா காசி யாத்திரை போகலான்னு கொண்டு போய் அந்த ஆள் காட்டில் விட்டுறான் பாவி. அவ்வளோ நல்ல குரு. காட்டில் விட்டு சாப்பிட்டுன்னு வந்துடும். அப்போ ஒரு வில்லன் வில்லி, சினிமா வில்லன் வில்லி இல்லை, வில்லு அம்போடு இருக்கிற வில்லன், அவனுடைய ஒய்ஃப் மாதிரி பெருமாளும் தாயாரும் அவர்கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாகம் இருக்குது கொண்டு வரியா அப்படின்னு. அந்த மூலையில் கிணறு இருக்குங்கிறாங்க. ஸோ ராமானுஜர் போய் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. அந்த தண்ணியை அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு கண்ணை மூடுங்கிறாங்க. கண்ணை மூடி பார்த்தா இவர் காஞ்சி வரதராஜர் கோயில் வாசலில் நிற்கிறார். கண்ணை மூடினது தான் இருக்குது, அங்கே வந்து நிற்கிறார். அதுக்கப்புறம் ராமானுஜர் அந்த கோயிலையே தீர்த்த கைங்கரியம்னுவாங்க. இந்த ஐயங்காரங்கள்லாம் வயலில் துணி கட்டின்னு தண்ணியை சுமந்து வந்து சாமி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க, அது கொடுக்குறாரு. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கு பின்னால் அவருக்கு வாய்த்த ஒய்ஃபும் நல்லவே இல்லை. அவள் பேர் தஞ்சமாம்பாள். ஒரு நாள் யாரோ ஒரு ஆள் யாச்சகம் கேட்டு வரான், சாப்பாடு ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொத்துறா. ராமானுஜர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்கா எல்லாம் சமைச்சு ரெடியாக இருக்குது. இவருக்கு வருத்தம். ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் வந்து ஒரு யாச்சகம் கேட்கறன்னு கொடுக்கலன்னா அது இல்லை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் பித்திருக்களுக்கு, துறவிகளுக்கு, அதிதிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடணுன்னு இருக்குது சாஸ்திரத்தில். இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு இன்னொரு குரு, பெரிய நம்பிகள்னு பேர், அவரையும் அவங்க ஒய்ஃபையும் தன்னுடைய வீட்டிலேயே தங்கி தனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தத்துவ விசாரங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த தஞ்சம்மாம்பாள் என்ன பண்ணுறா, அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அவங்களையும் துரத்தி விட்டுறான். இவருக்கு இன்னும் வருத்தம். நம்ம வீட்டிலேயே கொண்டாந்து ஒரு கற்றுக்கிறதுக்காக வச்சுருந்தா அவங்களையும் துரத்தி விட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது. அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் திருக்கட்சி நம்பிகள். கட்சின்னா காஞ்சிபுரம். அவர் பரம்பக்தர். அங்கே இருக்கிற ஐயங்காரங்கிட்ட சொல்கிறாரு, பெருமாள் நெருப்புலேருந்து வந்தவர், அதனால் அவருக்கு வேத்து கொட்டும், என்னை கோயிலுக்குள்ளே வச்சு பூட்டின்னு போயிடுங்க, நான் விசரணும் அப்படின்னு. எல்லோரும் இப்படி ஒரு லூஸ் இருக்கானே அப்படின்னு உள்ளேறான்னு விட்டு போயிடுறாங்க. ஸோ இவர் டெய்லி விசறதை பார்த்து பெருமாளுக்கு ஒரு நாள் கருணை வருது. இவர் பேசுகிறார், ஏண்டா எப்படி காஞ்சிபுரத்தில் விசேஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவருக்கு நம்பிக்கையே வரல.
பெருமாளே நீ என்கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பெருமாள் பேசுகிறார் இல்லையா. ஆமாம், நீ வீசின நான் பேசினேன்னு பெருமாள். நீ வீசினேன் நான் பேசினேன்னு. அந்த ஹை லெவலுக்கு போனவர். அவருடைய வாழ்க்கையிலையும் சில சோதனைகள்லாம் வந்தது. ஒரு நாள் பெருமாள் பேசிட்டு இருக்கிறப்போ சொல்கிறாராம், உனக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பிக்க போகிறதுடா, ஒரு 7.5 வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறாராம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருமாள் அப்படின்னா. சரி 7.5 மாதம் அப்படின்னாரு. முடியாது. 7.5 நாள் அதுவும் முடியாது. பெருமாள் பார்த்தாரு, இதுக்கு மேலே இவன் சும்மா இருக்க மாட்டான்னு கண்ணை முடிக்கிட்டு லாஸ்ட்டில் சொல்லிட்டாரான், 7.5 நாளைக்கு நீ கஷ்டப்படணும். ஸோ பெருமாளுடைய மாலையில் ஒரு நகை மாட்டிக்குது. அதை காணும்னு சொன்னோடனே கோயில் ஐயங்காரங்கெல்லாம் இவன் தான் திட்டிருப்பான், அதுக்காக தான் ஐடியா பண்ணி கோயிலுக்குள்ளே வச்சு என்னை பூட்டிகிட்டு போங்க, நான் விசரணும்னு சொல்லியிருந்தான்னு சொல்லி அவர் ஒரு தூணில் கட்டி வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. இப்படி 7.5 மணி நேரம் போகுது. அப்போது இன்னொரு ஐயங்கார் ஓடி வர்றார், மாலையில் இருந்தது அவனை விட்டுருங்கன்னு சொல்லி. அப்போ பெருமாள் சொன்ன மாதிரி 7.5 மணி நேரம் அடி வாங்கிட்டார். 7.5 வருஷத்தில் பட வேண்டிய கட்டத்தை 7.5 மணி நேரத்தில் பட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலையில் இருந்தார் அவர். அவரை இவர் சாப்பாட்டுக்கு கூப்பிட்றார், நம்ம வீட்டுக்கு வான்ட்டு. அவருக்கு தெரியும் இந்த ஆள் ஒரு குருக்கு சாப்பாடு போட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்ட எச்சம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டா அவனுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும். வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு மகாபுருஷனுடைய எச்சையை சாப்பிட்டா அரி அயன் மால்னா பிரம்மா விஷ்ணு சங்கரன் 3 பேரும் சாப்பிட்ட பிரசாதம் கிடைச்ச மாதிரியும் அது. அதனால் அவர் சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாரு. அவர் 11 மணிக்கே வந்துடுறாரு. இவர் 12 மணிக்கு சொன்னான். ராமானுஜர் ஓடி என்ன வந்தாரமே நம்ம பார்த்துக்கு சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்குறா. வந்தான், அந்த இலை எங்கேங்கிறார். அவன் யாரோ தரித்திரம் பிடிச்சவன், அவன் இலை எனக்கு இதுக்கு தூக்கி குப்பையில் போட்டேன் அப்படின்னாலாம். இப்படி வம்பு பண்ணினே இருக்காளா. ராமானுஜருக்கு தாங்க முடியல. ஏன்னா ஒரு புண்ணியம் சேர்த்துக்கிட்டு போகிற வழிக்கு பார்க்கலான்னா பொண்டாட்டி இப்படி அமைஞ்சிருக்கா அடங்கப்படாரியா. அதனால ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறார். ஒரு ஆளுக்கு போய் மாட்டு வண்டி காசு கொடுத்து புடவை வேஷ்டி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து செலவு கொஞ்சம் பணம் கொடுத்து நான் சொல்கிற மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட நீ போய் சொல்லணுன்றார். அந்த ஆள் அம்மா உங்கள் பிரதருக்கு கல்யாணமா, அந்த புடவை இதெல்லாம் கொடுத்து வண்டியெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னு. ஸோ என்றைக்கு இல்லாத மாதிரி ராமானுஜர் வெளியே போயிட்டு வந்த உடனே இவர் அவருக்கு தண்ணி வச்சு கால் கழுவுறா, அவருக்கு சாப்பாடு பரிமாறி விசர்றா, எல்லாம் பண்ணிட்டு ஏங்க உங்கள் மச்சினனுக்கு கல்யாணமா, அப்பா வண்டியெல்லாம் அனுப்பிச்சிருக்கார், கிளம்பலாமா அப்படின்னு. இவர் பேஷ் ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் கோயிலில் வேலை இருக்குது, இன்னும் 2 நாள் கழித்து நான் வந்துடுறேன், நீ முதல்ல போன்னு சொல்லி அவளை வண்டி ஏற்றி விட்டுட்டு அவள் இப்படி போனோடனே அவர் இப்படி போய் மொட்டை அடித்து சாமி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் பூரா அந்த ஒய்ஃபை பார்த்ததே கிடையாது. இல்லாள் ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படின்னு இருக்கும். அதனால் உன்னுடைய தான தர்மத்துக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரியான ஒரு குடும்ப சூழல் இருந்தால் நீ குடும்பத்தில் இரு. நீ கடவுளை அடையிறதுக்கு கூட இந்த குடும்ப வாழ்க்கை தடையாக இருக்க போனால் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை விட்டுட்டு போயிட்டே இருன்னு அர்த்தம். இது சாஸ்திரத்துலேயும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே நீ டாலரேட் பண்ண வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். ஔவையார் கதையிலையும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஔவையார் சாப்பாட்டுக்காக ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துருக்கான். அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுறான், அவன் பொண்டாட்டிக்கு போய் பேனெல்லாம் எடுத்து ஈரெல்லாம் பண்ணி அவளை காக்கா பிடிச்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரோ ஒரு தமிழ் புலவர் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு. அப்போது அடங்கப்பட்டார் இல்லையா, ஆனால் திட்டுறா. உடனே அங்கேருந்து கிளம்புறா. அப்போது ஔவையார் பாடின பாட்டு தான், சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள்னு. அவன் சன்னியாசி ஆகி பின்னால் போயிட்டாண்டு ஔவையார் கதையில் ஒரு கதை இருக்கு. இப்படி இந்த உலகத்தில் தான தர்மங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அது தெரியாத நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஷிரடி சாய்பாபான்னு கூப்பிட்றீங்களே, அவருடைய ஒரு பிறவி கபீர்தாஸ். அவர் ஏழை டெய்லர். அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, அவருக்கு ஒரு மகன் இருந்தான். எல்லாம் பரம பக்தர்கள். ஒரு நாள் மகன் புல் வெட்டின்னு வரேன்னு போனான்ட்டு ஒரு வயலுக்கு போய் பார்க்குறாரு. அவன் இப்படி ஆடிக்கின்னு இருக்கான். என்னடா பண்ணுற அப்படின்னாரு. அந்த புல் டான்ஸ் ஆடி இருக்கு, நானும் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடின்னு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாம். இவர் என்ன பண்ணுவார், கபீர்தாஸ் டெய்லர் ஆகிற போது வீட்டுக்கு வர்ற எல்லாரையும் சாப்பிட்டு போங்க அப்படின்னும். அப்போ அவங்க மகனுக்கு கோவம் வருது. நம்மளே சோத்துக்கு இல்லாமல் இருக்கோம்,
நீ என்ன பெரிய லார்டு லபக்தாஸ் மாதிரி வர்றவங்களெல்லாம் சாப்பிட்டு போன்னு சொல்லின்னு இருக்கிறியே, இப்படி தான் நம்ம பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்றான். எடுத்தா போச்சு அப்படின்றார். யாரு? கபீர்தாஸ். திருப்பியும் இவர் விட மாட்டேன்றார் இந்த பழக்கத்தை. அப்புறம் ஒரு நாள் அவன் கோவம் சொல்கிறான், இப்படி தான் நம்ம திருடு தான் போனோம் அப்படின்றான். திருடலாம்ன்றார். நீ என் கூட வந்து திருடணுன்றான். வரேன் அப்படின்றார். அன்றைக்கி நைட்டு இவங்க போய் பூட்டி இருக்கிற ஒரு கடை ஜன்னல் வழியாக பையனை உள்ளே விட்டுட்டு இவர் வெளியே நிற்கிறாரு. அவன் திருடின்னு வர்றான் கோதுமைக்கு இதுமெல்லாம். வந்த உடனே நம்ம தான் திருடணும்னு ஒரு சீட்டி எழுதி வச்சுட்டு வான்றாரு. அவன் தள்ளடிச்சுக்கிறான், நீ என்ன லூசாயா, நம்மளே சீட்டு எழுதி வைக்கணுமா, நாங்கள் தான் திருடணும். ஆமாம், நம்ம தான தர்மம் பண்ணுறதுக்கு அவங்க கடையிலேருந்து தானே கோதுமை எடுத்துருக்கோம், அதனால் அவங்களுக்கு தெரியணும், அவங்க தேடி அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீட்டி எழுதினார். அந்த அளவுக்கு ஒரு தான தர்மங்களை பண்ணிக்கிட்டு இருந்தார் கபீர்தாஸ். பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய மனைவிக்கு ஒரு சோதனை வருது. ஒரு குறிப்பிட்ட பக்தர்கள், பாகவதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வராங்க. சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை வீட்டில். அப்போ சாப்பாடு போடணும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குடும்பத்தில் இருக்கலாம் வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறதுக்கான ஒரு வழிமுறை. அதனால் அவள் என்ன பண்ணுறா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோமட்டி செட்டியார், கொத்தவாளுன்னுவாங்க அந்த காலத்தில், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீ ரொம்ப நாளாக என் மேலே ஒரு கண் வச்சிருக்க, நான் இன்றைக்கி நைட்டு உங்கள்கிட்ட படுக்கிறதுக்கு வரேன், வாசிக்கு என்னங்கிறேன், ஆனால் ஒரு 20-30 பேருக்கு நீ ப்ரொவிஷன் கொடு அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு போட்டுறான். கபீர்தாசர் வீட்டுக்கு வர்றாரு. அந்த அம்மா தேம்பி அழுதுன்னு உட்காந்து இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நடந்தது, 20 பேருக்கு சாப்பாடு போடாத பாவத்தை விட இந்த எதுக்கும் உதவாத இந்த உடம்பு இருக்கு இல்லையா, எனக்கு இந்த உடம்புல தலையில் பேனு, ஈரு, காதில் குளுமி, கண்ணில் புசுல், வாயில் கப்பு, அவ்வளோதான் இருக்குது. நீ பாத்ரூம் போகாத வரைக்கும் மலம் மூத்திரம் தான் இருக்குது. அதனால் இந்த உடம்பு எக்கேடும் கெட்டு போட்டோன்னு நான் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேங்க கடைக்காரங்கிட்டேன்னு. நீ தான் உத்தமி, நீ தான் பத்தினின்னு அந்த அம்மாவை தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுன்னு குளிப்பாட்டி இவர் போகிறார். அவன் பயந்து போகிறான், எங்கே இவன் அடிக்கிறதுக்கு வந்துக்கிறானோ புருஷங்காரன்னு சொல்லிட்டு. சொல்கிறார், இல்லை நானே விருப்பப்பட்டு தூக்கின்னு வந்திருக்கேன், வர்ற வழியில் ஒரே சேராக இருந்துச்சு, அவங்ககிட்ட வரபோது சுத்தமாக வரணும், அவன் காலில் சேர் இருக்கக்கூடாதுன்னு தான் தோல் மேலே வச்சு தூக்கின்னு வந்தேன் நான். இப்படி இருக்காங்கவே பார்க்குறான். அவங்க கண்ணுக்கு எதிரில் பெருமாளும் மகாலட்சுமியும் தெரியுறாங்க. காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க நான். அப்போ எந்த தர்மத்தை நீ காப்பாற்றுறியோ அந்த தர்மம் ஒன்றை கைவிடாது, அது ஒன்றை காப்பாற்றும். இந்த அளவுக்கு பெரிய நிலைகளில் தொட்டவங்க இருக்காங்க. கபீர்தாஸ் அப்படி தான். அவர் தான் பின்னால் ஷிரடி பாபாவும் வர்றாரு. எல்லோரும் கேட்குறாங்க, இந்த ஷிரடி ஒரு குக்கிராமம், தண்ணி வந்துடுச்சுன்னா இந்த ஊருக்குள்ளே கூட வர முடியாது, நீங்கள் எந்த ஊருக்கு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அவர் இந்த இடத்த தோண்டுங்கன்றார். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஷிரடி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு மரம் இருக்கும். பார்த்தா அங்கே ஒரு ஜீவசமாதி, ஒரு ஆள் ஜட நிஷ்டையில் உட்காந்துருக்காரு, ஒரு விளக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாராம், என்னுடைய போன ஜென்மத்து குரு யார், நான் கபீர்தாசராக இருந்தபோது என்னுடைய போன ஜென்மத்து குருவாக ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ராமானந்தர், அவருடைய சமாதி ஷிரடியில் இருக்குது, அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. இப்படி ஒரு கண்டினியூட்டி இருக்குன்னா அவனுக்கு நம்பிக்கை வருது ஆன்மீகத்தில். அப்போ கபீர்தாசராக இருந்து தான தர்மங்களை பண்ணவர் ஷிரடி பாபாவாக வராரு. அந்த புண்ணியத்தை வச்சுக்கிட்டு இவர் பெரிய நிலை அடைகிறாரு. இன்றைக்கி நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கு உள்ள மாதிரி அங்கேயும் நல்ல வசதியெல்லாம் பண்ணி இப்போ ஷிரடி பாபாவுக்கு எல்லா ஊர்லேயும் கோயில் வந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி நீ எந்த வேல்யூஸை காப்பாற்றுறியோ அதுவும் உனக்கு ஹெல்ப் பண்ணும். காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார், பரமாச்சாரியார். அப்போது தூணுக்கு பின்னால் இவர் இருக்கார் இல்லையா, நம்ம யோகி ராம்சரத்குமார் சாமி, அவர் ஒளிஞ்சின்னு இருந்து இவர் பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு. அப்போ பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம், இதுக்கு முன்னாடி கபீர்தாசராக இருந்த ஒருத்தர் நம்முடைய உபன்யாசம் கேட்க வந்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் தெரியுமோ அப்படின்னாராம். அவருக்கு தெரியுது ராம்சரத்குமார் தான் கபீர்தாசராக இருந்து இப்போ ராம்சரத்குமார் சாமியாக வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. ஒரு நாள் அவர் திருவண்ணாமலை ஆசிரமத்தை பூட்டிட்டு ரெடியாக நிற்கிறாரு. காஞ்சி பெரியவர் ஒரு காரை அனுப்பிச்சு அந்த கூட்டிட்டு வான்றார். அவர் காரில் ஏறி உட்காந்துக்கிறார். காஞ்சி மடத்துக்கு வராங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு எதிரில் உட்காரார், பெரியவர் எதிரில் உட்கார, 2 பேரும் 1/2 மணி நேரம் கண்ண முடியும் உட்காந்துருக்காங்க. இவர் திரும்பி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாரு. காரில் கூட்டின்னு வரான் இல்லையா, அவங்ககிட்ட கேட்குறாரு, நாங்கள் என்ன பேசணும்னு உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறாரு. யார்? ராம்சரத்குமார்.
நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையேன்றார். இல்லை, நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். நாங்கள் என்ன பேசணும்னு சொல்கிறேன். காஞ்சி பெரியவர் சொன்னார், உன்ன மாதிரியே ராமநாமத்தை ஜபம் பண்ணுற ஒருத்தர் பகவத் நாம போதேந்திராள் என்ற பேரில் எங்கள் மடத்தில் மடாதிபதியாக இருந்தவர், அவருடைய அதிஷ்டானம் கோவிந்தபுரத்தில் இருக்கு, கும்பகோணத்துக்கிட்ட. இன்னைக்கு கூட அந்த சமாதியிலேருந்து உள்ள நைட்டில் நீ போய் படுத்துக்கிட்டேனா ராம் ராம் ராம்னு குரல் கேட்குது, நீ அங்கே போய் ஜபம் பண்ணுறியா, நீயும் ராமநாமம் தானே அப்படின்னு சொன்னாராம். இல்லை, எனக்கு திருவண்ணாமலையே நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொன்னார். இவ்வளோதான் எங்கள் 2 பேருக்கும் நடந்தது அப்படிங்கிறார். இப்படி மகான்கள் மைண்டுக்கு மைண்டு பேசுகிறாங்க. அவங்ககிட்ட வர்றவங்க இதுக்கு முன்பிறவியில் என்னமா இருந்தாங்க, எதுக்காக வந்தாங்க. இப்போ உனக்கு டவுட்டு வந்துடும். கபிதாசராக இருந்தவர் ராம் சரத்குமார் சாமியாக வர்றாருன்னு சொன்னீங்க, அவர் தான் ஷிரடி பாபாவாக வர்றாருன்னு சொன்னீங்க. நல்லா யோசனை பண்ணிப்பார். அப்போ ராம் சரத்குமார் சாமி ஷிரடி பாபாவான்ற டவுட்டு உனக்கு வந்துடும். இல்லை, அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கான், அதுக்கு மேலே ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருக்கான். அந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரண்டெண்டாக இருந்தவன் வருவான், இவன் இன்னொரு போஸ்ட்டுக்கு போவான். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் நீ பார்க்குற எல்லாமே போஸ்டிங் தான். அதே ஆள் தான் திருப்பி திருப்பி வருவான்னு நீ நினைக்கவே தேவையில்லை. ஸோ கபீர்தாசராக இருந்தவர் ப்ரமோஷன் வாங்கி ஸ்ரீ பாபாய் போயிடுறாரு. அந்த போஸ்ட்டுக்கு ராம் சரத்குமார் சாமி வராரு. இதெல்லாம் உனக்கு புரிஞ்சாதான் ஆத்ம ஞானம்ன்றது என்னன்னு உனக்கு தெரியும். இல்லைன்னு இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் நீ உனக்கு தெரிஞ்சது வச்சுக்கிட்டு மகான்களெல்லாம் அளக்க பார்ப்ப. அப்படியெல்லாம் அளக்க முடியாது. இதுதான் வாசித்து காணோனாதது அப்படிங்கிறது. இதெல்லாம் படித்து தெரிஞ்சிக்க முடியாது, அனுபவங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பகவதநாம போதேந்திரால் இருக்கார், அவர் ஒரு மடாதிபதி. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அந்த சமாதி இருக்காங்க கோவிந்தபுரத்தில். இந்த விட்டல் தாஸ் கட்டிக்கிறாருல, அந்த கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. அங்கே நீங்கள் போகலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பக்கத்துலேயே 8 ரூம் கட்டி விட்ருக்காங்க, வாடகை கூட கொடுப்பாங்க உனக்கு வேணா. இல்லை நீ கும்பகோணத்தில் தங்கி கூட அங்கே போயிட்டு வரலாம். அந்த இடத்துல நீ போய் ராமநாம ஜபம் பண்ணுறாளாக இருந்தால் உனக்கு அதனுடைய எஃபெக்ட்டு தெரியும். நீயும் ஜபம் பண்ணுறாளாக இருந்தால் உனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அங்கே சிம்பிளிஃபைடு ஏதோ ஒரு சாப்பாடு போடுவாங்க. இப்படி இந்த உலகத்தில் எல்லாமே கண்டினியூஸ் தான். எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. உண்டாக்கப்படுவதும் அல்ல, அழிந்து போவதும் அல்ல. இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. அப்போ டிரான்ஸ்ஃபர் தான் எவ்ரி திங் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு மரத்துலேருந்து அந்த பூ இவெல்லாம் கீழே விழுது, அது மக்கி மண்ணோட மண்ணாயிடுது. அந்த எனர்ஜி மரத்துலேருந்து விழுந்தது மண்ணாகி திருப்பியும் புது செடி வருது இல்லையா, அதில் வருது. ஸோ எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் டிரான்ஸ்ஃபர்டு. அதனால் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவனும் உலகத்தில் திருப்பி திருப்பி பறக்கிறான். அன்லெஸ் ஹி வைண்ட்ஸ் அப். ஏன் பாபா திருப்பி பறக்கிறான்றியா? அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த பாழாக போன உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நம்பி முட்டாளாகி இவங்களுக்கு நாம் நல்லது செய்யணும்னு திருப்பி திருப்பி வராங்க. இதுதான் ப்ராப்ளம். சத்ய சாய்பாபா இருக்காருன்னு சொல்லலாம். அவர் 5 பிறவி தான் முடிச்சிருக்காரு. இன்னும் 2 பிறவி அவர் வரணும். அவரே சொல்லியிருக்காரு. ஏன் வரணும்னு ஆசைப்படுறாருன்னா, இந்த பாழ போன ஜனங்க நம்மளை நம்பினுங்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நம்புறாரு. எல்லாம் ஒன்றும் இல்லை. ஜனங்க சும்மா அந்த நேரத்துக்கு எத்தனை பித்தம் தெளின்னு யாரோ ஒரு சாமியார் மாட்டினாருன்னா போவாங்களே தவிர இவங்கெல்லாம் ஒன்றும் கல்யாணம் கட்டின்னு குடும்பம் நடத்த போகிறதில்ல மகான் கூட. ஆனால் அவர் அந்த மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க. திருப்பி பிறக்கணும், திருப்பி பிறக்கணும். வாரியார் சுவாமிகள் இருந்தார். அவர் வள்ளிமலை இருக்கு இல்லையா, அந்த படிக்கெல்லாம் திருப்பணி பண்ணியிருந்தார். அங்கே 5 மண்டபம் இருக்கும். நீங்கள் படியேறி போகிற போது ஒரு மண்டபம் பழைய காலத்து கல்லுலேயே தான் இருக்கும், மற்றதெல்லாம் புதுசாக கட்டியிருப்பாங்க. ஏன் அப்படி ஆச்சுன்னா, அங்கே அந்த மேஸ்திரி தோண்டின்னு இருக்கான் இல்லையா, அப்போ ஆண் மயங்கி போய் விழுந்துடுறான். வாரியார் சாமிகிட்ட சொல்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு. வாரியார் வந்து தண்ணி தெளிச்சு என்னான்றாரு, உள்ளே ஒரு விளக்கு எஞ்சின்னு இருக்குது, யாரோ ஒரு மகானுடைய எலும்பு கூடு உட்காந்துன்னு பூஜை பண்ணின்னு இருக்குது அப்படின்னா. இவர் சரி, இந்த இடத்துல நம்ம எதுவும் தொட வேணாம், பழைய மாதிரியே திருப்பி மூடிட்டு அதே மாதிரி கல் வச்சுடுங்கன்னார். ஏன் அந்த மாதிரி உட்காடுறாங்க? இவங்க படியேறி போகிற பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம தலைமையில் நடந்து போகிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணி அவங்க உட்காந்துன்னு இருக்காங்க. இப்படி உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நிறைய மகான்கள் ஒரு கோயிலுடைய ராஜகோபுரத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த கோபுரத்து வழியாக போகிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணுன்ற சங்கல்பம் அவங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒரு கோயிலில் கல்லுக்குள்ளே போய் அவங்க ஆத்மாவை வச்சுடுவாங்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணேன்னு பிரான்ச் மேனேஜர் மாதிரி ஆகிடுவாங்க. சில பேர் என்னை ஒரு நதியாக மாற்றிடுவாங்க. சில பேர் நான் மலையாக மாற்றி இது மேலே ஒரு பெருமாள் முருகன் கோயில் வரணுன்ற மாதிரி சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் இந்த ஆன்மீகம் என்பது அழியாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கு.
இதில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் போரும், இது தேவையில்லை, இனிமேல் இந்த வந்து ஜனங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட வேணான்னு யாருக்காவது தோணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். எல்லா ஆசையும் போய் கடைசியில் கடவுள் மேலே இருக்கிற ஆசை கூட போடும். கடவுள் மேலே ஆசை இருந்தால் கூட நீ திருப்பி சாமியாராக வரணும், கடவுள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தோணினே இருக்கும். ஸோ கடவுள் மேலே இருக்கிற ஆசையை கூட நீ விட்டாதான் இந்த உலகத்தை விட்டு நீ போவ. இல்லைன்னா திருப்பி திருப்பி சாமியாராக வந்துக்கிட்டே இருப்பேன். இந்த உலகத்து தேவையில்லாத வேலை இந்த சாமியார் வேலை. மக்களுக்கு உயர்நிலைகள்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. இப்போது வள்ளலார் இருக்கார், அவர் 7வது திரையை தொட்டுட்டார். இந்த இடம் 4, இந்த இடம் 5. இதுதான் ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆனால் கிடைக்கிற பிளாக் பாக்ஸ் மாதிரிங்க. நம்ம எல்லா பிரிவினுடைய நல்லது கெட்டதெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால தான் அது நீல கண்டம்னா பாய்சன்னு அர்த்தம். இந்த இடம் 6, இந்த இடம் 7. ஸோ முதல்ல நீ என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற முருகனை பிடிக்கணும். குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு வரேன். அவர் உன்னை அம்பாள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அம்பாள் ஒன்று இந்த கர்மா கழிஞ்ச நிலையில் ஒன்று சிவன்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். அப்போ நீ சிவமாகி விடுவாய், உன் தவம் ஒன்றை சிவமாக்கும். அதுக்கு பின்னால் இந்த இடத்துல இருந்து ஒரு ஜோதி ஆகாசம் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். இதுதான் 7வது. இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. 7 திரையை விலக்கி நடராஜன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அந்த அதிசயத்தை நான் என்னன்னு சொல்கிறது, ஜோதி மலை உண்டாச்சுதடி அப்படின்னா ஜோதியில் ஒரு மலையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு, நான் பெற்ற பேர் ஓதி முடியாதது என்ன, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. அவருக்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒழிந்து நீயாக வேண்டும். அந்த நேரத்தில் ராமலிங்கம் காணாமல் போகிறாரு, அவருக்குள்ள சாமியே வந்துடுறார். அதனால் தான் இருக்க மாட்டான். நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் அருள்வாயே, அந்த நிலையை அடையிறாங்க இல்லையா. இப்போ நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி. ஏன்னா சாமி தான் இருக்கார், நான் இல்லை. இப்போ சாமி அறிவாரடி சொல்லிட்டு ஒரு கச்சேரி நடத்துகிற பாகவதர் உச்சஸ்தாயின்னு சொல்லுவாங்க. இந்த மதுரை சோமான்னு பாடுறவார் இல்லையா, தேவரின் குலம் காக்கும் பாட்டு வந்து தேவரின் தெய்வம் சினிமாவில் அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேலே ஆவை எங்கே கொண்டு போகிறது, அதனால் கை தூக்கினோம். அப்போ பார்க்குறவங்கெல்லாம் அவர் ரொம்ப மேலே போய்க்கிறாரு, ரொம்ப ஹைட்டில் இருக்கிறார். அந்த மாதிரி வள்ளலார் தன்னை கடைசி அனுபவத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு புரியல அவருக்கு. அதனால் நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடின்னு சொல்லி அதுக்கு மேலே சொல்ல முடியல அவரால். ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு முடிப்பார் அவர். அந்த எக்ஸ்டசிக்ங்கிறது என்ன அப்படிங்கிறத கை தூக்கிட்டு வர்றார். இதெல்லாம் அனுபவங்களில் தான் வரும். புக்கு படித்தெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. அந்த மாதிரி அனுபவிக்கவங்க தான் மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள். அதில் சில பேர் இந்த ஜனங்களுக்கு தொண்டு செய்யணும்னு திருப்பி திருப்பி வராங்க. சில பேர் இதெல்லாம் வேணான்ட்டு கடையை ஏற கட்டிடுறாங்க. வள்ளலார் என்ன சொன்னார், கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லை. நான் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன், ஆனால் யாரும் தேர் ஆர் நோ டேக்கர்ஸ், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அது சுதந்திர போராட்ட காலம். அவரே கஞ்சி தொட்டி வச்சு தான் ஏழைங்களுக்கு சோறு போடுற நிலையில தரித்திரமாக இருந்துச்சு. அதனால் அவரால் பெருசாக சாதிக்க முடியல, வள்ளலாரால் சாதிக்க முடியல. இத்தனைக்கும் வள்ளலாருக்கு இந்த பவரெல்லாம் கொடுத்து நீ இப்படி பண்ணணும்னு சொன்னதே சாமி தான். வள்ளலார் தூங்கினுக்கிறாரு. இப்போ பாதி இரவில் எழுப்பி பாவியேனை, நான் பாவி தான், ஆனால் பாதி ராத்திரியில் வந்து என்ன சாமி எழுப்பினார். எழுப்பி என்ன சொல்கிறாராம், பேய் பிடிப்புற்ற பிச்சுப்பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி மதங்களுடைய பெயரால் என் மக்கள்னால் என் பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அச்சின்னு சாவுறாங்கடா. நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயலை விரைந்து புரிகை என்று இட்ட குருவேங்கிறார். நீ என் மகன் போய் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புத்தி சொல்லி மதங்களுடைய பெயரால் அடிச்சிக்க வேணாம், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். இவர் பயந்து போய் நிற்கிறார். நான் ஒரு வெள்ளத்துண்டை கட்டின்னு இப்படி உட்காந்துருக்கேன், தலைவேலை முசுக்கு போட்டுன்னு. நான் போய் சொன்னால் இவ்வளோ பெரிய உலகத்தில் யார் நம்புவாங்க அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அஞ்சலை அஞ்சலை, பயப்படாத பயப்படாத, யாம் அருள்வழி தருகின்றோம், இக்கோணை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வார். இந்த புத்தி கெட்டு போன ஜனங்கள்லாம் நீ சொன்னால் ஒத்துக்குவாங்க அப்படின்னு. அப்பயும் ஒரு பயப்படுறாராம். சாமி கோபம் வருதான்.
ஆணை ஆணைன்றார். நான் ஆணை வச்சு சொல்கிறேன், போடா இந்த வேலையை செய்யுங்கிறார். அவரும் சின்சியராக செஞ்சார். ஆனால் சக்ஸஸ் ஆக முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அடிமைகளாக இந்தியர்கள் இருந்த நேரம், பஞ்ச காலம், சோத்துக்கே வழி இல்லாத நேரத்தில் நீ போய் எந்த சாமியை பற்றி அவங்ககிட்ட பேசினா என்ன பெரிய போகுது. மூவரதராசனார்னு ஒரு பெரிய தமிழ் அறிஞர், அவர் சொன்னார், கஞ்சி கவலை உள்ள நாட்டில் கலை கவலை எழாது, பசித்த வயிறு உள்ள நாட்டில் பண்பாட்டு பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு. அது மாதிரி சோத்துக்கு வழி இல்லைன்னா சாமியாவது மண்ணாங்கட்டியாவது. அது நிறைய மகான்களால் சாதிக்க முடியாமல் போனதுக்கு, அவங்க வந்தாங்க, கடவுளே அவங்களுக்கு சொன்னாங்க, அப்போ கூட அவங்களால சாதிக்க முடியாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ எல்லா மகான்களும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுங்கிறாங்களே டாஸ்க், அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிற ஒரு வேகத்தோடு தான் உலகத்துக்கு வராங்க. ஆனால் இந்த உலகம் அவங்கள புரிஞ்சிக்கிறது இல்லை. இதுதான் ப்ராப்ளம். ஒரு இயேசு வந்தாக்கா சிலுவையில் போடுறானுங்க. ஒரு இவர் வள்ளலார் வந்தால் கடைவிரித்தேன்னு கொள்வார் இல்லை. ஒரு பூண்டி மகான் வர்றாரு, நான் படியழக வந்தேன்பா, போனி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா, கடையை கட்டிட்டு போகிறேன்பா அப்படின்றார் அவர். ஸோ எந்த ஒரு மகானையும் இந்த உலகம் பயன்படுத்தி, சாக்ரட்டிஸ் வர்றான், அவனை கோர்ட்டில் கூண்டில் நிப்பாட்டி விஷக்கோப்பையில் விஷத்தை கொடுத்து குட்டிட்டான்னு சொல்லி சாகடிச்சிட்றானுங்க. கலீலியோன்னு ஒருத்தன் பெரிய விஞ்ஞான உண்மைகள் சொல்கிறான், அவனை கண்ணை குத்தி குருடனாக்கி காட்டுக்குள்ளே துரத்தி விட்டுறாங்க. ராமானுஜருடைய சிஷ்யன் கூரத்தாழ்வான் இருந்தான், அவனை கிருமி கண்ட சோழன் ஒரு சோழராஜன் ஈட்டி வச்சு குத்தின்னுட்டு அவர் கண்ணு இல்லாமல் போகிற மாதிரியே அப்புறம் வரதராஜர்கிட்ட வரதராஜ ஸ்தவம் பாடி அவருக்கு கண்ணு வந்தது. அதனால் இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்துக்குன்னு தான் இருக்காங்க. இந்த ஜனங்க உருப்படுறதே இல்லை. இவங்க சாமின்னா ஏதோ போய் ஒரு கல்யாணம் கட்டிக்கணும், ஒரு 2 பன்னிக்குட்டி போடணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு காரு ஸ்கூட்ரு வாங்கணும். இதை தவிர இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கடவுளால் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது. அதனால் எவ்வளோ பெரிய மகானை கடவுள் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சா கூட இவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டெல்லாம் இவ்வளோ தான். இவங்க கடவுளை எங்கே கேட்டாங்க இல்லையா? ஹூ ஆஸ் ஃபார் காட்? அதனால் ஆன்மீகம் இன்றைக்கி வரைக்கும் விளங்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ ஜனங்க இன்றைக்கி இன்னும் கூட பக்குவமற்ற நிலையில் தான் இருக்காங்க. இதெல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் பெரிய அழிவுகளெல்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் கடவுளை தேடி பக்தியாக வரக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அதுக்குள்ளே பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிரும். அது வரைக்கும் நம்ம வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதானே. அழகாலாம் கட்டி வச்சுருக்கோம், பாடுறாங்க, பிரசாதம் சாப்பிட்றதுக்கு தோசை கொடுத்தாங்களாம், வாழைப்பழம் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். என்ஜாய் பண்ணின்னு இரு. அந்த மாதிரி ஒரு டைம் வர்றபோது யாரெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக கடவுளை நம்பின்னு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வீசா கட்சிடும். அவ்வளோதான். அது வரைக்கும் நீ விட்டுற முடியாது, இதை பாதியில் விட்டுட முடியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டுல்ல, இன்னும் தம்மு கட்டு. அதாவது லெட் ட்ரபுள் நாட் ட்ரபுள் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். எந்த ப்ராப்ளம் வந்தாலையும் அதை பார்த்து பயந்துக்காத. ரிவார்ட்ஸ் ஆர் ஷுவர் டு கம் ஃபார் தோஸ். எவ்வளோ தான் நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருந்தாலும் மறக்காமல் கடவுளை பிடிச்சின்னு இருக்கவங்க எல்லாருக்கும் ரிவார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் விட்டுறக்கூடாது, ஓட்டிடக்கூடாது, ஒதுங்கிடக்கூடாது. பாரதி சொன்னான் இல்லையா, எல்லோரும் அமர நிலை எய்தும் நிலையே இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆமாம், இந்தியா உலகிற்கு அளிக்கும்னா எல்லாரும் கடவுளுங்கிற ஒரு சத்தியத்தை உலகத்துக்கு இந்தியா தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், நினைவு அகற்றாதீர் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறான்? இந்த மாதிரி மகா முனிவர்கள்லாம் வாழ்ந்த நாடு, இந்த நாட்டினுடைய சுவாசத்தில் ராமனும் கிருஷ்ணரும் பெரிய பெரிய மகான்களும் புத்தரும் அவங்களுடைய மூச்சு காற்று கலந்துருக்குது. இப்படிலாம் பாரதியார் பெரிய அளவுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் கடமை செஞ்சுருங்க. மாறுதல் வர்றபோது கட்டாயம் யாரெல்லாம் விடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் டாலரன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ். பொறுமையும் தேவைப்படும், விடாமுயற்சியும் தேவைப்படும். இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பல மந்திரங்களை உச்சாடனம் செய்து பூஜைகளும் தியானமும் நம் தினசரி வாழ்க்கையில் செய்து வருகிறோம். இந்த வெளி மந்திரங்களை கற்றுக்கொண்டு நாம் தினமும் சொல்லும்போது அது உள் மந்திரங்களை கேட்க வைக்கிற நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் என்று தங்களது அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் சொல்கிற இந்த உள் மந்திரத்தை கேட்கும் நிலை என்பதை தாங்கள் தெளிவுபடுத்தி அருள முடியுமா? தங்களுக்குள் ஒலிக்கும் உள் மந்திரத்தை 24 மணி நேரமும் உச்சாடனம் செய்ய வைக்கும் தெய்வீக சக்தி எது?
இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா, ஓம் பூர்வோஸ்வர, அது வந்து சாவித்திரி மந்திரம். அந்த சாவித்திரி மந்திரத்தை நீ உபநயனம்னா அடிஷ்னல் கண்ணுன்னு அர்த்தம். நயன்னா கண்ணு வாங்கிட்டு நீ ஸ்ரத்தையாக அதை ஜபம் பண்ண என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு காயத்ரி நிஜமாகவே வந்து தரிசனம் கொடுப்பான். அதுதான் காயத்ரி மந்திரம். இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு பேங்க்கில் லாக்கர் வச்சுருக்க இருக்க, அதுக்கு பாஸ்வேர்டு இருக்கா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அதை காயத்ரி தான் கொடுப்பான். அதுக்கு ப்ரெல்யூடு நீ சாவித்திரி மந்திரத்தை ஓதி, சாவித்திரினா சூரிய பத்னி, அந்த மந்திரத்தை ஓதி ஸ்ரத்தையாக இருந்து when you get அந்த குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன், அப்போ காயத்ரியுடைய நேரடி தரிசனம் கிடைக்கும். நான் அந்தம்மா பார்த்துருக்கேன். ஒரு 3 அடி உயரத்தில் இருந்தால் அந்தம்மா காலை கூட நான் தொட்டு கும்பிட்டேன். நெருப்பு மாதிரி இருந்தது அந்த கால். இப்போ அந்த அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான். நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இதுதான் காயத்ரி மாதாக்கும் எனக்கு நடந்த முதல் கன்வர்சேஷன். எல்லா யாகங்களுக்கும் நான் தான் கடவுள். யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கிறான். நான் அந்த காலத்திலேயே எனக்கு வரம்லாம் கேட்க மாட்டேன். நான் இந்த கடவுள் எல்லா கடவுளையும் பார்த்து வந்தான். அதனால் எந்த கடவுள்கிட்டையும் எதுவும் கேட்கறதில்ல. ஆனால் அந்தமாக கேட்குறேன், நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும், கேளுன்றார். அப்போ நான் சொன்னேன், சரி, என்னை யார் பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குற ஒரு வசதியில் என்னை வெய்யி அப்படின்னு. அந்த வரம் தான் இங்கே ஏதாவது கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. பழம் கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், சாட்டர்டே தலிகை கிடைக்கும், பௌர்ணமிக்கு சாப்பாடு கிடைக்கும். எப்படி கிடைக்கிது இதெல்லாம்? நான் வெறும் ஜோபியோடு தான் உட்காந்துக்கிறேன். இதெல்லாம் காயத்ரி கொடுத்த வரம். நீ என் கூட எங்கேயாவது வெளியூர் கூட வந்து பாரு, இதனா எங்கேயுமே ஒன்றும் இல்லாத ஒரு பொட்டை காட்டில் என் கூட உட்காந்துருந்தா கூட உனக்கு சாப்பாடு கிடைக்கும். காயத்ரியோடைய வரம் இது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்குது. ஒரு குரு இருந்தார். அவருடைய மனைவி நிறைய மாத கர்ப்பிணி, டெலிவரி ஆகணும். அவருக்கு 2 நாள் வெளியூரில் வேலை இருந்தது. சிஷ்யங்கிட்ட சொல்லிட்டார், நீ இந்த ஆசிரமத்துக்கு வெளியே வெயிட் பண்ணு, டெலிவரி ஆகும், நீ இப்போ பார்த்துக்கணும் எல்லாரையும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போது ஒரு ஆள் ஓடி வரான். இந்த சிஷ்யன் வந்து என்னை உள்ளே விடுன்றான். எதுக்கு நான் உன்னை உள்ளுன்னு? நான் தான் பிரம்மா, ஒரு குழந்தை பிறக்க போகுது உன் குருபத்தினிக்கு, அது தலையில் நான் எழுத்தாணி வச்சு எழுதணும் அப்படின்னு. என்ன எழுத போகிறேன்னா எனக்கே தெரியாது, நான் எழுத்தாணி வைப்பேன், அது என்ன எழுதுதோ எழுதின அப்புறம் தான் எனக்கே தெரியுன்றான். சரி, ஒரு கண்டிஷன், நான் உன்னை உள்ளே விட்றேன், நீ வந்த உடனே என்ன தான் எழுதிக்கிறீன்னு எனக்கு சொல்லிட்டு போகணுன்ட்டு. சரின்னு கண்டிஷன்ஸ் அப்ளைடு. பிரம்மா வெளியே வர்றபோது என்ன எழுதிக்கிறேன், இந்த குழந்தைக்கு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி, 8 செங்கல் அளவு இடத்துக்கு என்றைக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு. சிஷ்யன் அதை மனசில் வச்சுன்னு தான். அந்த பையன் பெருசான உடனே, நீ டெய்லி ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி 8 செங்கலில் யாருக்காவது தானம் கொடுத்துன்னே இரு அப்படின்னு. இவனும் தானம் கொடுத்துன்னேங்கிறான். ஒரு நாள் இந்த சிஷியங்கிறான்ல அட்வைஸ் கொடுத்த சிஷியன், அவன் காட்டில் போகிறபோது ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி 8 செங்கல் வச்சுன்னுட்டு ஒரு வயசான கிழவன் ஓடி வந்துன்னேங்கிறான் குபு குபுன்னு. இவனை பாவி நீ உருப்பிடுவியாடான்னா, ஏன் நான் பிரம்ம ரகசியத்தை சொன்னேன், நீ அவனுக்கு சொல்லி தொலைச்சிட்டேன், அவன் டெய்லி தானம் கொடுத்துட்றான், நான் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு நாளும் வந்துன்னு இருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தலையில் எது எழுதியிருக்கு, இவனுக்கு எப்படி வசதி இருக்கும், என்ன ஏது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், நீ வந்து இதுக்கு முன்பிறவியில் ஒரு ஏழையாக இருந்தவன் இந்த பிறவியில் பணக்காரனாக வந்தான்னு வை, அவன் இந்த பிரிவில் என்ன தான் வசதி இருந்தாலும் அவனுடைய தோரணை எல்லாமே பிச்சைக்காரனாட்டம் தான் இருக்கும். போன பிரிவில் பணக்காரனாக இருந்தவன் இந்த பிரிவில் ஏழையாக பிறந்தா கூட அவனுடைய உடப்பாவனை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பணக்காரன். இந்த பெருங்காயம் இந்த டப்பா எடுத்துட்டா கூட அதில் வாசனை இருக்கும். அந்த மாதிரி முன்பிரிவினுடைய வாசனைகள் என்றது எல்லாருக்கும் தொடரும். ஒரு பெரிய சிவாஜி மகாராஜ் பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய குரு சமர்த்த ராமதாஸ். இன்னைக்கு கூட மகாராஷ்டிராவில் சமர்த்தான்னாக்கா ரொம்ப ஃபேமஸ். சமர்த்த ராமதாஸ் அவர் ஆஞ்சநேய சொரூபம். அவர்கிட்ட ரங்கநாத கோஸ்வாமின்னு ஒரு சிஷ்யன்தான். மற்ற சிஷ்யங்கள்லாம் இந்த மாதிரி தாடி கிட்டிலாம் வச்சுன்னு காவி கட்டிக்கின்னு சுற்றிக்கின்னு இருப்பாங்க. இவன் பட்டு பீதாம்பரெல்லாம் கட்டிக்கின்னு ஜாலியாக இருப்பான். இப்போ எல்லோரும் போய் பற்ற வைக்கிறாங்க குருக்கிட்ட, என்னங்க நாங்கள்லாம் இப்படிக்கிறோம் அப்படிங்கிறான்னு.
படம் அப்படியா பண்ணுறான், குருக்கு தெரியும் சும்மா அப்படியா பண்ணுறான், நாளைக்கு குரு வந்து கோமணம் கட்டின்னு நடுவில் உட்கார சொல்லிட்டாருன்னு சொல்லு அப்படின்னு. குரு சொல்லிட்டார் இல்லைன்னு ஒரு கோமணம் கட்டின்னு நடுவில் உட்காந்துட்டான். இது ஒரு சிப்பாய் பார்த்துட்டு சிவாஜி கிட்ட போய் சொன்னான், மராட்டிய மன்னன்கிட்ட. சிவாஜி ஒரு தாம்பாளத்தில் பட்டு பீதாம்பரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிவாஜி வர்றாரு. இவருக்கு ஒரு சிம்மாசனம், அவருக்கு ஒரு சிம்மாசனம், பட்டு பீதாம்பரம் கட்டின்னு இவர் உட்காந்துக்கிறாரு. சிவாஜிக்கு விசிற மாதிரி இவருக்கு விசிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு ரஜகத்தை துறக்க பத்தாதிகள் யானை கும்பம் அதெல்லாம் வந்து அப்படியே நின்றுடுச்சு. தூரத்தில் சமுத்திரராமதாஸ் வர்றாரு. அங்கே என்ன கும்பலாகுது போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி விசிறினுக்கிறாருங்க, பட்டு பீதாம்பரம் போட்டுன்னு ஈக்குவலாக உட்காந்துக்கிறாங்க ராஜா கிட்ட அப்படின்னாரு. அப்போ குரு சிச்சின்னு சொன்னாரான், அவன் தலையில் எப்படி எரிக்குது பாரு, நீ கோமணம் கட்டி உட்கார வச்சா கூட ராஜா விசிறிக்கின்ட்டு அவன் ஜாலியாக இருக்கான், ரஜகத்தை திற பத்தாதி அவனை சுற்றி இருக்குது அப்படின்னாரான். இதெல்லாம் அவன் ஜாதகம். அதனால தான் உன் ஜாதகம் எதிராயிரு கூட பதிவுபூர்வ புண்ணியானம்னா என்ன அர்த்தம், இந்த ஜாதகத்துக்குள்ள எல்லா பலனும் அவன் முன்பிறவிகளே செஞ்சிருக்கிற பூஜை புனஸ்காரம் தான தர்மத்தை வச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி ராமானுஜர்கிட்ட ஒரு ஸ்ரீரங்கம்ல அந்த ஆற்றுக்கரையில் ராமானுஜர் இருக்கார். அப்போ ஒரு தமாஷை பார்க்குறாரு. ஒரு ஆள் என்ன பண்ணா, அவன் மேலே இந்த பட்டு துண்டை கீழே விரிக்கிறான். அந்த அம்மா ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவள் கையில் இந்த கொடையை இப்படி பிடிச்சிக்கிறான். அந்த கொடையை அவள் தலைமையில் பிடிச்சோன்னா அந்த பட்டு துண்டு மேலே நடந்து போகிறா. கொடையை அவகிட்ட கொடுக்குறான். அந்த பட்டு துண்டு எடுத்து ஃப்ரண்ட்டில் போடுறான். இப்படியே அந்த மணலில் அவளை கூப்பிட்டு வர்றான். கொடை பிடிக்கிறது, பட்டு துண்டு நடக்க வைக்கிறது. ராமானுஜர் என்ன நடக்குது இங்கன்றாரு. என் ஒய்ஃப் உலகத்திலே அழகி, அவள் மேலே வெயில் படக்கூடாது, அதுக்காக நான் பாருங்கள் கொடை பிடிச்சி கொடுக்குறேன். இதை விட அழகான யாரையாவது நான் காட்டினா நீ மாறிடுவோயான்னு. யாரும் இருக்க முடியாதுண்ணா. வா, அவனை கூப்பிட்டு நேராக ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்குள்ளே போகிறாரு. ரங்கநாதரை பார்த்த உடனே பச்சைமா மலை போல் மேனி, பச்சையாக ஒரு மலை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு, பவள வாய், பவளம் போல வாய், பச்சைமா மலை போல் மேனி பவள வாய், கமல செங்கண், தாமரை மாதிரி கண், பச்சைமா மலை போல் மேனி. முதல்ல சொல்லிடுறேன், இல்லைன்னா விட்டு சொன்னேன் எனக்கு மறந்து போகுது. பச்சைமா மலை போல் மேனி பவள வாய் கமல செங்கண், அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் மிச்சு இதவிர யான் போய் இந்தரு ரோகமாடும் அச்சுவினு வேண்டேன் அரங்கமா நகருளானே பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு அழகு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மந்திரி வேலையெல்லாம் விட்டு அவனும் அவன் பொண்டாட்டி பொண்ணு தாயும் சாமிக்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. யார்? ராமானுஜர்கிட்ட. இதே மாதிரி ரங்கநாதரை பார்த்த ஒருத்தர் இருக்கான். ரங்கநாதருக்கு பூஜை பண்ணுற ஒருத்தர் இருந்தார், உலோபசாரங்க முனிவர்னு பேர். ரங்கநாதர் சொல்கிறாரு, காவிரிக்கு அக்கறையில் தன்னை தாழ்ந்த ஜாதின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆள் வரமாட்டேன்றான் என்னை பார்க்கறதுக்கு, நீ போய் அவனை தூக்கி தோள் மேலே உட்காரிச்சு என்கிட்ட கூட்டின்னு வந்துடு அப்படிங்கிறார். ஸோ இவர் போய் கம்பல் பண்ணி கூட்டின்னு வர்றார். அவர் ரங்கநாதரை பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு அழகை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்லி 4000 பாட்டு பிரபந்தத்தில் அவர் பாடினது ஒரு 18 பாட்டு தான். அது கூட அ ஆ இ மாதிரி தான் வரும். அமலாதிவரான் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அந்த 18 பாட்டு லாஸ்ட் வரி வரும், அண்டர்கோன் அணியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவே அப்படின்னு. அவருடைய ஆத்மா போய் அப்படியே ரங்கநாதர் கூட கலந்துச்சு. ரங்கநாதர் கூட கலந்தது திருப்பான் ஆழ்வார் ஒருத்தன், இந்த ஆண்டாள் ஒருத்தி, இவங்களும் கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்துருக்காங்க. கடவுளை நினச்ச போது வரும். ஸோ இவன் பொண்ணு தாயோடு அவன் வந்து செட்டில் ஆகிடுறான். அவன் பேர் பிள்ளை உரங்கா வெள்ளிதாசன். மற்ற விஷயங்கள்லாம் பொறாமல். இந்த குருக்கு புத்தி கெட்டு போச்சு, நம்மலாம் இவ்வளோ நாளாக இருக்கோம், ஆனால் இவர் அவனை வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறாருன்னு ராமானுஜருக்கு தெரியுது. ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க துணி வந்து கோமண துணி தான், அதெல்லாம் காய் போட்டுக்கிறாங்க பாரு, குளிக்கிறதுக்கு போகிற முன்னால அதெல்லாம் கிழிச்சிட்டு பிளேடு வச்சுன்றாரு. ரொம்ப எல்லாத்தையும் கிழிச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறான். அவங்க வந்து மண்ணை தூக்கி சாம்பு விட்றாங்க. எங்ககிட்ட இருந்ததே கவியான துணி தான், அதை கூட படுபாவியான குளிச்சுட்டான், அவன் உருப்பிடுவான், நான் நாசமாக போவான்னு சொல்லிட்டு குரு ஒன்றும் தெரியாத மாதிரிக்கிறார். அவனை கூப்பிட்றாரு வெள்ளிதாசனை. அப்பா எனக்கு உறையூரில் ஒரு வேலை இருக்குது, அதனால நீ போயிட்டு வான்னு அவனை அனுப்பிச்சிட்டு சிஷ்யங்க 2 பேரும் கூப்பிட்றாரு. இன்றைக்கி அவள் தனியாக இருப்பாள் வீட்டில்,
காதில் 2 வயரை தோடுக்குது, நைஸாக அதை கட்டின்னு வந்துடுங்க. இவங்க தான் ஏற்கனவே டவுட்டிங் தாமஸில் இருக்கிறாங்களே, சரி பக்கா இருந்தாலும் ஃப்ராடு தான் ராமானுஜர் போகிறாங்க. அந்த அம்மா இப்படி படுத்துன்னு இருக்கா, இந்த காதில் இருக்கிறது கட்டிடுறாங்க. இப்படி பார்க்குறா, நாமும் போட்ட மூஞ்சி, ஐயோ பாவம் எந்த வைஷ்ணவனுக்கோ ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு இப்படி திரும்பி படுக்கிறா. அவளுக்கு முழிப்பு வந்துச்சு. இவங்க 2 பேர் ஓடி வந்துடுறாங்க. மறுநாள் காத்தால ஒரே ஊர்லேருந்து வந்த அந்த வில்லிதாசன் அந்த பொண்ணு தாயை கூப்பிட்டுட்டு ராமானுஜர்கிட்ட வரான். சாமிகளே, இனிமேல் இவ கூட நான் குடும்பம் நடத்த மாட்டேன், அடங்கா பிடாரி ராட்சசி அப்படின்னு, பாகவத அபச்சாரம் பண்ணிட்டா அப்படின்னு. பக்தர்களுக்கு அபச்சாரம் பண்ணால் பாகவத அபச்சாரம் பேர். என்னப்பா நடந்ததுங்க? யாரோ பக்தர்கள் அவங்க ஒரு காதில் என்ன கஷ்டமோ அவங்களுக்கு ஒரு காதில் இருக்கிறத காட்டினா இவன் ஏன் திரும்பி படுத்தா, அவங்க 2வது கம்மலை எடுத்துன்னு போகிறதால சும்மா இருந்துருக்கணுமா இல்லையா அப்படின்னா. இப்போ ராமானுஜர் சிஷ்யன் கேட்டிங்களெல்லாம் கூப்பிட்டாரான். ஏன்பா 2வது கம்மலை எடுக்கலையே நான் ஓடுவேன், நீங்கள் கோமண துணி கிழிஞ்சது, உங்கள் 2 பேரில் யார் நல்ல பக்தர்கள் சொல்லு அப்படின்னாரான். அது மாதிரி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். ஒரு மகான் ஏன் ஒரு விதமாக நடந்துக்கிறாங்கிறத ஒரு பாமர நிலையில் இருக்கிற பக்தனால புரிஞ்சிக்க முடியாது. இவன் அவுட் அண்ட் அவுட் ஹியூமன் தானே. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவன் குருவை காக்கா பிடிக்கிறான், அதனால தான் அவனுக்கு அவர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னும். அதாவது இவங்களுடைய அஜ்ஞானம் இவங்களை விட்டு போகிறதில்லை. இதனால தான் ஆன்மீகம் பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் தான் காரணம். இல்லைனா எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் நிஜமான குருவாயிடறான்னு வைய, அவன் எவ்வளோ ஹை லெவலில் இருப்பான். உன்னால் அவனை என்ன புரிஞ்சிக்க முடியும்? எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், ஒய்யு இஃபு பட்டு இதெல்லாம் போட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதரா, சரண்டராகு அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. இப்போ மக்களுக்கு புரியறதில்லை. இப்போ நான் ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துக்கிறேன்னா யாராவது வந்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ சாமியார்னு சொன்னாங்க, அவர் காவி கட்டில் கையில் வைக்கிறதெல்லாம் இல்லை, மடாதிபதி லுக் இல்லை, தாடி இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். சாமின்னா அவங்களுக்கு வேஷம்தான் தெரியுமே தவிர உள்ளுக்குள்ளே அந்த ஆள் எந்த ஹைட்டை பிடிச்சிருக்கான்றது தெரியுமா? ஒரு வெளி லுக்கை பார்க்குறவனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா? அதனால் இந்த குளறுபடிகள், கம்யூனிகேஷன் கேப்ன்றோம் நாங்கள், புரிந்து கொள்வதில் இருக்கிற தவறுகள். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க குருமார்கள்னால், ஒரு காரணம் அவங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ நீ இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறேன், திருப்பதி கோயிலுக்கு போகிறேன்னு, சாமிக்கு டெய்லி ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு வேஷ்டி கட்டுறாங்க. 80,000 ரூபா, வைர கிரீடம், அது இது நகை நட்டெல்லாம் போட்டு நிற்கிறாரு. நீ வெங்கடாதிபதி எப்பயாவது கேட்டுக்கிறியா, நீ ஏன் கோமணங்கட்டில், நீ ஏன் கையில் குச்சி வச்சுன்னு சாமியாராட்டு நிற்கல, உனக்கு எதுக்கு வைர கிரீடம், உனக்கு எதுக்கு பட்டு பீதாம்பரம் அப்படின்னு நீ கேட்டியா? இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுடைய ஃபார்மும் கூட அவங்க எந்த ரூட்டில் கடவுள் ஆனாங்களோ அந்த வாசனாதிகள் இருக்கும். கடவுள் ஆகலாம், ஆனால் கடவுள் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி இருந்தாங்களோ அதுதான் பெருங்காய வாசனைன்றது. அப்போ அந்த கோவிந்தராஜன் அவர் மகாவிஷ்ணு, அவர் அப்படி தான் இருப்பார். மகாவிஷ்ணுக்கு என்ன கம்மி? அதாவது சிவன் இருக்காருன்னா அவர் ஜடாமுடி வச்சுன்னு புலித்தோலை கரைசத்து பொன்னார் மேனியனா உட்காந்துன்னு இருப்பார், சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கின்னுட்டு. மகாவிஷ்ணு சர்வ அலங்காரம் பூசினா தான் இருப்பார். நீ அவரை சிவனாக்கக்கூடாது, சிவனை அவரை ஆக்கக்கூடாது. இல்லை, அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்களுடைய எத்திக்கல், அவங்களுடைய ரூல்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கே தெரியும். அப்போது நான் சொன்ன ரங்கநாத கோஸ்வாமி கதையை பாரு, அவங்களே கொம்பளம் கட்டி உட்கார வச்சா கூட அவனுக்கு கொஞ்சம் இல்லையா ட்ரெஸ்ஸு. அந்த மாதிரி ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைலுன்னு இருக்கும். நீ நம்பவே மாட்டேன், நான் பழனி முருகன்கிட்ட நேரடியாக கோமணம் வாங்கியிருக்கேன். பழனி ஆண்டவன்கிட்ட நேரடியாக கௌபீன தீட்சை வாங்கின ஆள் நான். திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அப்போது யோகி ராம் சரத்குமார் சாமி, இவர் ரத்னகிரி சாமி இஸ் காலிங் யூ கோ தேர் அப்படின்னாரு. நான் ரத்னகிரி வந்தேன். சாமி ரெடியாக ஒரு சீட்டு எழுதி வச்சுருந்துருக்காரு, பழனி கௌபீனம் அப்படின்னு. நான் ரத்னகிரிலேருந்து பள்ளிக்கு போனேன். போயிட்டு சும்மா தான் உட்காந்துக்கிறேன். அன்றைக்கி ஏதோ ஒரு மென்டல் மாதிரி ஒரு தாம்பாளம், அதில் பழனி ஆண்டவன் அபிஷேகம் பண்ண விபூதி சந்தனம், பழனி ஆண்டவன் சாத்தி இருந்த ரோஜா மாலை, ஒரு கோமண துணி, இந்த அபிஷேகத்துக்கு பண்ணுவாங்கல்ல 6 கால அபிஷேகத்துக்கு அந்த கோமண துணி, அதை வச்சு என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் அதை அப்படியே எடுத்துன்னுட்டு நேராக ரத்னகிரி கோயிலுக்கு வந்தேன்.
அவர் என்னை கூப்பிட்டுன்னு அவர் ஒரு குகை வச்சுருக்காரு. அந்த குகைக்குள்ளே குனிஞ்சு என்னையும் கூப்பிட்டு போனார். நானும் ஒரு தடவை தான் போயிருக்காங்க. அவர் ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு வச்சுருக்காரு. அங்கே இந்த தட்டை வச்சுட்டார். வச்சுட்டு நான் உனக்கு பழனியாண்டவனுடைய கவின தீட்சையாக வாங்கி கொடுக்க வேண்டிய காலம் வந்ததுனால நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ உலகம் பூரா போகிற, ட்ராவல் பண்ணணும், ஜனங்களெல்லாம் மேய்க்கணும், இந்த கோமனெல்லாம் கட்டின்னு சுற்றின்னு இருந்தால் முடியாது. அதனால் இது எங்கிட்டே இருக்கட்டும், நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணி எப்படி வேணால் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் தீட்சை வாங்கியிருக்கேன், ஆனால் பாரு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுனுக்கான்னு. அண்ட் இன்றைக்கும் எனக்கு அவர் கொடுத்தது இருக்குது, அங்கே தான் இருக்குது. பழனியாண்டி எனக்கு கொடுத்தது அவர்கிட்ட தான் இருக்குது, கோவையில் இருக்குது. இதெல்லாம் நான் ஒவ்வொன்றும் சொல்லின்னு இருக்க முடியுமா உனக்கு? நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி பேசுகிறேன், கொள்கிறேன், ஏன் ஜாலியாக இருக்கேன், இதெல்லாம் ஒன்று சொல்ல முடியுமா? ஸோ உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தெரியுன்றதை நீ நம்பணும். ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கே நீ கஷ்டப்பட்டுங்கிற, நான் இவ்வளோ கட்டிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன். சரி, இவ்வளோயும் பண்ணிவிட்டு இது எதுவும் என் பேரில் இல்லை, எல்லாம் ட்ரஸ்ட்டு பேரில் இருக்குது. சரி, நான் ட்ரஸ்டியாக? நான் ட்ரஸ்டி கூட கிடையாது. என்ன இதெல்லாம் உனக்கு புரியாத பாஷை. இப்போ என்ன இருக்குது? தவமும் தவமுடையாருக்கே யாம். தவம் தான் எல்லாம். பண்டு ரீதி நீ ஜெய்சன கொலுவு வையான்னு தியாகராஜன். முருகன் யார்? நற்கரிசி ஓடக்காரன். நல்ல செயல்களை செஞ்சவங்களுக்கு பிறவி பெருங்கடலை கடத்துவதற்கு அவன் ஓடக்காரனாக இருப்பான்னு அர்த்தம். இப்போ இந்த நிலைகளை யார் தொட்டாங்களோ அவங்க நினச்சா நடக்கும். எண்ணியாங்கு எதுவர் எண்ணிய திண்ணியராக படினும் வேண்டியாங்கு இதழால் தவம் யாண்டும் முயலப்படும். இதெல்லாம் பெரியவங்க ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க. என்ன வேணுமோ எல்லாம் நடக்கும், ஆனால் தவம் செய்யுங்கிறார். யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன் வேண்டின் உண்டாக துறந்தபின் ஆண்டும் இடும்பையில். உனக்கு எல்லாம் வேணும்னா எல்லாத்தையும் விடு. இஃப் யூ வாண்ட் டு லிவ் டோட்டலி, யூ ஹாவ் டு லீவ் டோட்டலி. இஃப் யூ வாண்ட் டு லிவ் டோட்டலி, யூ ஹாவ் டு லீவ் டோட்டலி. விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல். பறவை இருக்குது, அது பேங்க் அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கா, வீடு கட்டின்னு இருக்கா, ஒன்றும் இல்லை, உன்னை விட நல்லா வீடு கட்டுதாரு, அதில் முட்டை போடுது. அந்த பறவை குஞ்சுகளுக்கு வாயிலேயே சாப்பாடெல்லாம் ஊட்டுது. அதுக்கு ரெக்கம் வச்ச உடனே துரத்தி விட்டுருது. நீ அப்படி இல்லையே, உன் கொள்ளு பேரன் வரைக்கும் கட்டின்னு அது நினைக்கிற. அப்போ நீ மூளை இல்லாத இருக்கிறதா நினைக்கிற பறவையும் விலங்கும் எல்லாத்தையும் திறந்துட்டு இந்த உலகத்தில் வாழ்கிற வித்தியை கற்றுக்குச்சு. நீங்கள் அப்படி இல்லைல்ல. என் பொண்ணு, என் பையன், கல்யாணம், மாப்பிள்ளை, கொள்ளு பேரன், இப்படி தான் ஆகுதுங்கிறீங்க. அதனால தான் நீங்கள்லாம் அடுத்த நிலைக்கு போகவே முடியறதில்ல. விட வேண்டி இருக்கும். பர்வதமலை ஏறுற போது கடப்பாறை இருக்காங்க. நீ ஒரு கையை விட்டால் தான் அடுத்த கையில் அதை பிடிக்க முடியும். அந்த மாதிரி இந்த உலகத்தை நீ விட்டால் தான் அங்கே போக முடியும். இந்த உலகத்தை நீ விட வேண்டியிருக்கும். விட மாட்டாங்க ஜனங்க. இந்த உலகத்தை விட்டுருவாங்களா ஜனங்க? இந்த உலகத்தில் இன்னும் வேணுன்றதுக்கு தான் ஜனங்க அலைஞ்சின்னுக்கிறாங்க. உங்களால் முடியாதது என்னால் முடிஞ்சது. அதனால் நான் ஜாலியாக உட்காந்துருக்கேன். எனக்கு எங்கே போனாலையும் சாப்பாடு கிடச்சிடும். எனக்கு தெரியும் இந்தியாவில் எவ்வளோ இடங்க இருக்குது, எங்கே போனால் படுக்கிறதுக்கு ஓசியில் இடம் கிடைக்கும், எங்கே சாப்பாடு கிடைக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நிறைய இடங்கு. உனக்கு வேணும்னு அட்ரஸ் கொடுக்குறவா? நிறைய இடங்குது. வடநாட்டில் நிறையவே இருக்குது. ஹரித்வார், ரிஷிகேஷ்லாம் போனேன்னா மணி அடிச்சா சாப்பாடுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கெல்லாம் காலையில் மணி அடிப்பாங்க. ஒரு ட்ரம்மில் டீ ஒன்றுத்தில் காஃபி ஒன்றுத்தில் பால் இருக்கும். நீ போய் எடுத்து குடிச்சிக்கலாம். ஒரு 8 மணிக்கு போனேன்னாக்கா ஆளு போகா இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கின்னு இன்னொரு டீ குடிக்கலாம். 12:30 மணிக்கு போனேன்னாக்கா தால், சப்பாத்தி, ஒரு காய், கொஞ்சம் கிச்சடி கொடுப்பாங்க. இந்த உங்கள் ஊர் பொங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. திருப்பி 4 மணிக்கு டீ கொடுப்பாங்க. திருப்பியும் 6:30 மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க, சப்ஜி கொடுப்பாங்க. வடநாட்டில் உனக்கு எவ்வளோ ஆசிரமம் வேணும். சரி, எனக்கு அவங்க ஆசிரமம் சாப்பாடெல்லாம் போர் அடிக்குதுன்னா நீ அங்கே இருக்கிற முனிசிபாலிட்டியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவங்க கங்கைக்கரை ஓரமாக ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டில் உனக்கு ஒரு சின்ன காட்டேஜ் கொடுப்பாங்க. சாதாரணமாக இருக்கும். நீ அங்கே இருக்கிற கீதா ஆசிரமங்களில் போயிட்டு அவங்கக்கிட்ட ஸ்டவ்வு, பாத்திரம், பண்டம், கோதுமெல்லாம் வாங்கிட்டு நீ சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா சாமி கும்பிடு, இல்லைனாக்கா ஜாலியாக உக்காந்துக்கினாரு. நிறைய இது. அதாவது காலெலாம் செலவில்லாமல் வாழ்கிறதுக்குள்ள இடங்கள் வடநாட்டில் இருக்குது. கர்நாடகா போயிட்டா உனக்கு சந்தேகமே வேண்டியதில்லை. கர்நாடகாவில் தர்மஸ்தலா, உடுப்பி, சுப்பிரமணியா, கொல்லூர் மூகாம்பிகை, கட்டில் துர்கா, அப்புறம் கோகர்ணம், எல்லா கோயிலையும் ஃப்ரீ சாப்பாடு இருக்குது. நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவங்க சாப்பாடு போடுற நேரத்துக்கு நீ போகணும். சாமிக்கு படிச்சுட்டு எல்லாருக்கும் போடுவாங்க.
சில கோயிலில் கீழே உட்காந்து சாப்பிடணும், சில கோயிலில் டேபிள் சேர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க போடுவாங்க. முதல்ல வந்த உடனே ஒரு பாயசம் ஊற்றுவாங்க, இந்த நைவேத்தியம் பண்ணது. அதுக்கப்புறம் சாதம் போட்டு ரசம் ஊற்றுவாங்க முதல்ல. அந்த ரசம் சாப்பிட்ட உடனே திருப்பியும் சாதம் போட்டு அதில் நிறைய காயோட சாம்பார் போட்டு நீ கொஞ்சம் சாப்பிட்டுங்கிற போது அதில் மோர் குச்சிடுவாங்க. இதுதான் அவங்க எல்லாரும் சாதாரணமாக கொடுக்கறது. இதை பார்த்துட்டு தாலிப்பரம்பா ராஜராஜேஸ்வரி கோயிலில் ரசம் சாதம் மாத்திரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய இடங்களில் சாப்பாட்டுக்கு வழி இருக்குது, படுத்துக்கிறதுக்கு வழி இருக்குது, நல்ல டாய்லெட்ஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. உனக்கு வாழ்க்கை வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கிற ஐடியா இருந்தால் என்கிட்ட வா, நான் அவனுக்கு டிக்கெட்டு காசு தரேன், திரும்பி வராது, போய் செட்டில் ஆகிடு லைஃப்பில். என்ன பண்ண போகிற இந்த உலகத்தில் இருந்து? இல்லை, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சங்கரம் சிவசங்கரம். நாங்கள் 93 நீங்கள் வந்துட்டுருக்கோம். அட் எனி டைம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தேடுதல் முடிவடையணும், அதர்வைஸ் அலைஞ்சுட்டே இருக்கணும். ஸோ ஐ திங்க் அவர் சர்ச் ஹேஸ் கம் டு an end and have reached the proper place. He is guiding us for the Lord. சங்கரம் சிவசங்கரம். சங்கரம் சிவசங்கரம். மைக் போட்டு தெரியறதில்ல. பாபா சொன்ன மாதிரி நம்ம எதுவும் எதிர்பார்க்காம நம்ம வரோம், ஆனால் எல்லாமே பாபா நம்மளை பார்த்துக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை தான். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு வருது. நிறைய ஹெல்த்தில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி நான் வந்து இன்றைக்கி உயிரோடு நான் நின்றுருக்கேன்னா அது பாபாவோட அருள் தான். ஸோ நான் அந்த அளவுக்கு நான் ரொம்ப சஃபர் பண்ணி இப்போ வந்துட்டுருக்கேன். எல்லாமே பாபாவோட இதுதான். நம்மளுக்கு நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாராயணன் தான் அவர் நம்மளுக்கு. அதான் சொன்ன, லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துக்குமே எங்களை வந்து பக்குவப்படுத்தி எதுவாக இருந்தாலும் நம்மளை வந்து வழி நடத்துறது அவரோட தான். அசல் ஒன்றுமே இல்லாமல் நான் பாட்டுக்கு இறங்குவேன். எங்கள் அப்பாவே கொஞ்சம் இது பண்ணுவார், என்ன இவ்வளோ நீ பண்ணுற, ரொம்ப இது அதெல்லாம் நடக்கும்பா அப்படின்றவேன் நான். அவ்வளோதான். பாபா என் பின்னாடியே வந்துடுவார், எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காரு. என் பையன் வந்து நல்லபடியாக செட்டில் ஆகிருக்கான், நெதர்லாண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே பாபா தான் என்றைக்குமே. நான் முதல்ல பாபா பார்க்க வந்தப்போ என் சர்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சது ஒரு தடவை பஸ்ஸில். அப்போ நாங்கள் வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போல பாபா கிட்ட தான் வந்தோம். அவர் சொன்னார், நீ சரஸ்வதி கடாட்சம் உனக்கு இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னார். அதே மாதிரி பஸ் கண்டக்டர் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனார். இப்பயும் நான் ஜெய்ப்பூரில் இருக்கேன், ஆனால் என்னைக்கு இவரை நினச்சிட்டு இருப்பேன். ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது. இது ஜோசியம் அந்த மாதிரி சின்ன விஷயம் இல்லை. இந்த ஜோசியம், தகடு, வாஸ்து, பரிகாரம், நியூமராலஜி இதெல்லாம் சின்ன விஷயங்க. ஆன்மாவுக்கு ஆன்மா கனெக்ஷன் இருக்கிறது தான் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை. இப்போது இவங்க இன்றைக்கி வராங்கன்றது எனக்கு முதலே தெரிஞ்சிடும். அதாவது இவங்க நினைப்பாங்க இல்லையா, இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லி, அப்பயே எனக்கு இவங்க எல்லாரையும் என்னால் கண்ணாலேயே பார்க்க முடியும். அதனால் எனக்கு தெரியும் இவங்க வருவாங்கன்னு சொல்லி. இது ஒரு இந்த மாதிரிலாம் ஆன்மீகத்தில் இருக்குன்னாவே உனக்கு நம்பிக்கை வராது. ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. அதை புரிஞ்சிக்கன்னா நீ நிஜமான ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா தகுடு, மோதிரம், வாஸ்து, பரிகாரம், ஜோசியக்காரன் இப்படி இருப்போம். உலகத்தில் ரெண்டுக்குது. என்ன நடக்கும்னு சொல்கிறது ஒன்று, எது நடக்குமோ அதை மாற்றுறதுக்குள்ள சக்தியோடு இருக்கிறது வேறு. இப்போ நாங்கள்லாம் சித்த புருஷர்கள், அதனால் மாற்றுறதுக்குள்ள பவர் இருக்கிறதுனால எனக்கு உன்னை பற்றி ஜாதகம் என்ன அது இதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. நான் நினச்சா பண்ணிட முடியும். if I really want to help someone, I can help. எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையவே கிடையாது. ஒரு 5 வரி மாத்திரம் படிக்க சொல்கிறேன். சிவசங்கர் பாபா வந்து நீ மனுஷனாக பார்க்கக்கூடாது, அந்த வரி மாத்திரம் சொல். அவரை மனுஷனாக பார்க்கவே கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அவரை நம்பிப்போ, அவரால் எது வேணாலையும் பண்ண முடியும். ஏன்னா அவர் மனுஷனே கிடையாது, அவர் பிள்ளையார் அப்படின்னு வரும். அப்போ சிவசங்கர் பாபா யார்? உள்ளுக்குள்ளே பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காரு. அதனால் தடைகளை எல்லாம் இல்லாமல் பண்ணுறன்றது என்னை பொறுத்த மாத்திரம் ஒரு சைல்ட்ஸ் பிளே. நீ எந்த கடவுளை கும்பிடணுன்னாலையும் முதல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் மற்ற கடவுளுக்கு கும்பிடணும். பிள்ளையாரை பூஜை பண்ணுறதுக்கு எந்த கடவுளையும் கும்பிடவே தேவையில்லை. அதே மாதிரி
மற்ற கடவுளுக்கெல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் கோயில் கட்டணும். பிள்ளையார் நீ மரத்தடியில் உட்கார வச்சா கூட அவருக்கு ப்ராப்ளமே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருந்துக்குவார். அதனால் அந்த 5 வரையும் மாத்திரம் படிங்க. இவரை இது ஐ எம் நாட் இன் எ ஹியூமன் லெவல், ஹியூமன் பாடி, பட் ஐ எம் நாட் இன் எ ஹியூமன் லெவல். அது ஜனங்களுக்கு புரியாது. முருகர் கடவுள், நம்ம இவரை குருன்னு சொல்றோம். விவேகானந்தர் யாரை சொல்வார் குருன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்வார். இவர் யாரை சொல்வார்? முருகர் இன்னும் 2-3 சாமி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா சொல்வார். இதெல்லாம் நமக்கு சொல்றதில்ல. இவரை ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இவரை மட்டும் ஏத்துக்கிட்டு என்னுடைய பிரச்சனையை தீருன்னா தீர்த்துடுவார். மனிதனா இவரை பார்க்காதீங்க. ஆனா மனிதனா நிறைய குணங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். கேது விமோச்சனத்தையும் அருளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இவர்தான். இந்த கேதுவே இவர்தான். ஒண்ணுமில்லாததிலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறது, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாததற்கு கொண்டு போகிறது. இதுதான் அவர். இது அவருக்கு புரியும். பூஜை புனஸ்காரங்கள், புது புது கருத்துக்கள் பேசுறது, இது மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவார். ஒரு சத்சங்கம் இந்த மாதிரி செய்வார். டூப்ளிகேட் எல்லாம் செய்ய மாட்டார். போலித்தனமா இருந்துகிட்டு அது அவருக்கு தெரியாது. இவர் ரொம்ப வெகுளி, ஒரு பெரிய யோகியா இருக்கிறார். ஆனால் சும்மா சாதாரணமாவே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. கேதுவோட முழு சக்தி அதுல இருக்கார். மனசு மட்டுமே இவரை ஆளுது. இவரை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கடவுளை பத்தி எங்க ஆராய்ச்சி பண்றது? கடவுள்கிட்ட போனா நம்ம விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பக்குவமா வந்துடணும். அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் பகவானுடைய அமைப்புக்குள்ளேயே இவர்தான் போறார். அந்த ஞானம் என்கிற கேதுதான் இவரை ஆட்டி படைக்கிறதால இவர்தான் அந்த பகவானே, இவர்தான் அந்த ஞானமே, இவர்தான் எல்லாமே. அந்த எல்லாம் என்பது எதுவும் இல்லாததிலிருந்து வருகிறது. குருன்னு இவருக்கு யாரும் கிடையாது. தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன கம்மி இருக்கு வாழ்க்கையில்? தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். தன்னுடைய டிவைன் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சவன் அவன் உள்ளுக்குள்ளே அவனே தான் கும்பிட்டுக்குவான். ஈ டசன்ட் நீட் ஆல் யுவர் ஃபோட்டோஸ், கேலண்டர், ஸ்டாச்சூஸ், டெம்பிள்ஸ் எதுவுமே தேவைப்படாது. கடமையாவன தன்னை கட்டுதல். முதல்ல யோட்டு கான்குவாரி வருஷம். கடமையாவன தன்னை கட்டுதல், பிறநலம் வேண்டல், பிறருக்கு உழைத்திடல். இப்போ இந்த நிலையை தொட்டவங்களுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களாம். பிறநலம் வேண்டல், அவங்களுக்கு உழைப்பாங்களாம். ஊருக்கு உழைத்திடல் யோகம், பிறருக்கு உழைத்திடல். ஸோ மகானுக்கு இதனால் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. எனக்கு நானே பணக்காரன வசதியாக தான் இருக்கேன். எனக்கு யார் தேவையும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நான் ரொம்ப வசதியான ஆள். அப்போ எதுக்காக இதெல்லாம் செய்யணும்னா, காட் ஹஸ் கிவன் யூ சம்திங். இவ்வளோ பெரிய உலகம் 800 கோடி 500 கோடின்றீங்க. அதில் எவ்வளோ பேருக்கு இந்த நிலை கிடைக்கும்? ஒரு சாதாரண மனிதன் ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டு மைக் பிடிச்சுன்னு உட்காந்துருக்கேன். இதுக்குள்ளே பிள்ளையாரே இருக்கார், அவரே எல்லாம் செய்கிறாரு. இப்போ இந்த மைக்கில் நான் தானே பேசின்னு இருக்கேன். அது மாதிரி என் மூலமாக பிள்ளையார் பேசுகிறாரு, என் மூலமாக பிள்ளையார் எல்லாத்தையும் செய்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லையா? அது மக்களுக்கு புரியல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நிஜமாக யாருக்கு புரியுதோ அவங்க என்ன கேட்டாலும் நடக்கும். அண்டு அவங்க எங்கேருந்து நினச்சாலும் எனக்கு இங்கேயே தெரியும். அவங்க எங்கிட்ட வரணுன்ற அவசியம் கூட இல்லை. என்னால் அவங்கள இங்கேயே பார்த்துட முடியும். இல்லை அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அந்த டைமில் அவங்க அந்த அந்த ஒளியோட வேகத்தில் அவங்க மூவ் ஆகிடுவாங்க. அதனால் என்னால் அவங்கள பார்க்க முடியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. வரக்கூடிய காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சிவசங்கர் பாபா எந்த உயரங்களை தொட்டிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நானும் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்ச ஆன்மீகமெல்லாம் ஏதோ கோயிலுக்கு போகிறது, இல்லை சாமியாருங்க அவங்க காலில் போய் விடணும், அவங்க ஏதோ வீதி கொங்கம் கொடுப்பாங்க, அது வாங்கின்னு போயிடணும், அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சது. இந்தமாரி ஒரு வரம் தர வல்ல பரநல்லவோன்னு ஒரு பாட்டு இருக்குது. நீ தருவல்ல வனம் அல்லவோ, நீ ஒரு மரம் கிடையாது, நீயே காடு தான். வரம் தரவல்ல பரநல்லவோ, குருவல்ல இறையல்லவோ, எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ, தருகல்ல வனமல்லவோ, வரம் தரவல்ல பரநல்லவோ, மகனல்ல மகானல்லவோ, சிறுமணலல்ல மலையல்லவோ, புனலல்ல கடலல்லவோ,
வான் புகழ் கொண்ட சிவசங்கர் பாபாவே நீர் எங்கள் குருவல்ல இறையல்லவோ. இந்த தம்பியுடைய பெரியவங்க அவங்கெல்லாம் பயங்கர டிவோட்டிஸ் ஆஃப் ராமசுரகுமார் சாமி. சீனிவாச ஐயங்கார்னு பேர் அவருக்கு, ரங்கநாயகின்னு பேர் அவங்க ஒய்ஃப்க்கு. அவருடைய தம்பி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கார். அந்த கான்டாக்ட் மூலமாக என்கிட்ட வந்துட்டு இருக்கார் அப்போ. ஸோ நான் திருவண்ணாமலையில் ராமசுரகுமார் சாமிக்கிட்ட இருக்கேன். அப்போ அங்கே கணேஷ் ஐயர்னு ரமண மகர்ஷி ரமண மகர்ஷியோட பிரதர் வெங்கட்ராமனுடைய பையன், தம்பி பையன் நினைக்கிறேன். அப்போ ராமசுரகுமார் சாமி சொல்கிறேன் திஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றார். அவங்களுக்கு எனக்கு தெரியாது இல்லையா, அதனால் சும்மா இருக்காங்க. இப்போ அவர் சொல்கிறார், திஸ் இஸ் சிவசங்கரா. whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. அவரை வழி நடத்துகிற அண்ணாமலையார் தான் சிவசங்கர் பாபாவையும் நடத்து. whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. சிவசங்கரா has gone to greater level than அரவிந்தோ and சைத்தன்யா. அரவிந்தரை விட சைத்தன்யரை விட உயரங்களுக்கு இவர் போயிட்டார். he is God's prime minister அப்படின்னார். சிவசங்கர் பாபா கடவுளுடைய பிரதம மந்திரிங்கிற வார்த்தையே சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய மகான், ஏன் போய் சொல்லணும்? அதனால் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் சிவசங்கர் பாபா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆன் திஸ் ஹோல் எர்த். ஆன் திஸ் ஹோல் எர்த் whatever I want to do on behalf of God I can do. கோடிசாமின்னு இருந்தார், 400 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் சொல்லுவார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம் பண்ணுவார். இவர் தான் சிவன், இவர் தான் பெருமாள். தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும், எல்லாம் பரிபூர்ணம் அப்படின்னாரு. இதெல்லாம் பெரிய நிலைகள். நான் சொல்லின்னு இருக்கேன் இல்லையா, வரக்கூடிய காலத்தில் தெரியும். இப்போ சொல்கிறத விட நான் சொல்கிற மாதிரி ஃபியூ மந்த்ஸ் போட்டோம், அப்போது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ நீயே தெரியும். ஜாலியாக நான் பாபா கிட்ட அட்டடிச்சுன்னு உட்காந்துருப்பேன், என்னை கூப்பிட்டு சாக்லேட் கொடுப்பார், பழம் கொடுப்பார்னு நினைப்பி இல்லையா. அது தட் வில் பி யுவர் ப்ரவுட் மூமெண்ட். அதனால் just hold on to me. Whether you know who am I or not, just hold on to me. That's more than enough. ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाद रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் நாம் உரிமையில் கழிக்கின்றோம். ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் பொருள் பெரிதென்று
நாம் பரிதவி தழுகின்றோம். ஒரு பதவி கிடைக்கவென்று நாம் பகட்டாய் திரிகின்றோம். உண்மை சந்தோஷமதை உண்மையாய் உணரச் செய்வார் இவரை. நாம் உபயோகித்த பின்னே நாம் உதறி எறிகின்றோம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை